இல்ல சார், எல்லா 500 1000 காலி ஆயிடுச்சு சார். என்ன பண்றது? என்னையா? இங்க இருக்கு பாருங்க சார் அந்த அக்கௌண்ட். கேஷ் கவுண்டர். இந்த காசு யாரோடதுப்பா? என்னது? ஏன் சார் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாருங்க, வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க யாரும் சும்மா உக்காந்துக்கிட்டு இல்ல. எவ்வளவு சில்லறை இருக்கு பாருங்க. அடடா, எவ்வளவுங்கிறத மறந்துட்டேனே. 3000. சார் மொத்தம் 3000 தான். ஆனா நான் எவ்வளவு எண்ணி வச்சிருந்தேன் அதை நான் மறந்துட்டேனே. ஆ, 2995. மொத்தமா 3000. நான் வீட்ல எண்ணிட்டு தான் கொண்டு வந்தேன். மறுபடியும் ரீசெக் பண்ணுங்க. சார் இதாங்க சார் 5 ரூபாய் நானே தரேன். இப்ப பாருங்க 3000 வந்துருச்சு. முதல்ல கிளம்பு போ. ஒட்டுமொத்த பேங்க் டைம் வீணா போச்சு. இப்போ மேடம் கொடுத்த செக்க கேஷ் ஆக்கணும். எங்க வீட்டு செடியில சிகப்பா ரோஜா பூ பூத்திருக்கு. இந்த ஹனி பையன் செக் எடுத்துட்டு கேஷ் வாங்க வந்திருக்கு. சார் நானும் இதே மாதிரி ரைமிங்கா பேசட்டுமா? இங்க இருக்கு காசு. ஹலோ, உங்க கவிதையெல்லாம் ஓரங்கட்டுங்க. வேலைய பாருங்க வேலைய. ஹோட்டலுக்கு போனா சூடா தான் டிஃபனை கேக்குறாங்க. எங்க பேங்க்ல இருக்கிற எல்லாரும் ஒழுங்கா வேலை பாக்குறாங்க. கை தட்டுங்க. தண்டனக்கா யாரு இப்ப துப்பாக்கி சுட்டது? கனவு கனவு. யாரும் அவங்களோட இடத்தை விட்டு நகரவே கூடாது. இங்கே நில்லுங்க. அவர் தான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றாருல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நாங்க கொள்ளையடிக்க போறோம். அட கரண்ட் பணம் உண்டாகும் மக்களுக்கு தொல்ல. என் பேங்க்லயும் அடிக்கிறீங்க கொல்ல. கை தட்டுங்க. அடிச்சுட்டான். கண்ணா சார், நீங்க எப்படி போனீங்களோ அப்படியே திரும்ப வந்துட்டீங்க. அடி வாங்கியும் உங்க இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகரல. வா. ஏய், யாரும் சத்தம் போடாம இருக்கணும். சீக்கிரமா போய் பணத்தை எடுங்கடா, போங்க. அரே இல்ல இல்ல, நான் பேங்க கொள்ள அடிக்க விட மாட்டேன். என் வாழ்க்கையோட முழு பணத்தையும் நான் இங்கதான் டெபாசிட் பண்ணி இருக்கேன். ஏய் வாடா. பாஸ்வேர்ட். திருடர் அண்ணே, இன்னும் எவ்வளவு நேரம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் செக் கேஷ் ஆகி வீட்டுக்கு போலனா மேடம் வையும். ஏய் சீக்கிரம்டா சீக்கிரம். வெயிட், ஐ வில் ஹெல்ப் யூ. எப்படா அசைரான பாரு. மரம் மாதிரி நிப்பானுங்க. இந்தாங்க. டேய் பன்னி, நீயா பேங்க திருடுற? யார் யார் பன்னி? நீ போட்டிருக்கிற பிரேஸ்லெட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் பன்னி. ஏய், நான் பன்னி இல்ல. வாயை மூடிக்கிட்டு பணத்தை கொடு. ஏய், எல்லா பணத்தையும் எடுத்துட்டீங்கல்ல? இதோ இதை விட்டுட்டீங்க பாருங்க. வாவ், மொத்த பணத்தை நாம எடுத்துட்டோம். குட் ஜாப் டீம். சார் வணக்கம் சார். மேல இருக்கிற சூரியன் மேற்குல மறைஞ்சா வருவது இருட்டு. என் பேங்க்ல நடந்துருச்சியா பயங்கர திருட்டு. கை தட்டுங்க. யோ, ஒரு ரைமிங்க்கு சொன்னா கையை தட்டுவீங்களா நீங்க? கண்ணா சார், உடனே என்னோட செக்க கேஷ் ஆக்கி என் கையில கொடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். அட பேங்க்ல இருந்த பணத்தை தான் நீ எடுத்து கொடுத்துட்டியே டாங்கி. பேங்கோட காசு எனக்கு 1 ரூபாய் வேணாம். எங்க செக்க கேஷ் ஆக்கி கொடுத்தா போதும். என்ன புரிஞ்சுதா?
அடடா இந்த அறுவடை நான் என்ன பண்ணுவேன்? என் காசெல்லாம் போயிடுச்சு. மழையில நனைஞ்சா வரும் அது பேரு ஜுரம். இப்ப நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். கை தட்டுங்க. காசை திருடிட்டு போனது திருட்டு பசங்க தானே, போலீஸ் இல்லல. நம்ம எதுக்காக இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? டாங்கி யாரு யார பார்த்து யாரு எங்க? யோ, பட்டாணிக்குள்ள பச்சை மிளகாய வச்சது யாருன்னு சொல்லுங்க ஐயா. ஏய், என் வாழ்க்கையிலேயே பச்சை மிளகா சாப்பிடாத முதல் பச்சை கிளிய இப்பதான் பாக்குறேன். அப்படியா? உனக்கு பிடிக்கணும், அப்ப நீ வந்து சாப்பிடயா. ஏன்? சூப்பரப்பே சூப்பரப்பே சூப்பரப்பே. மேடமோட செக்க கொண்டு போய் காசாக்கிட்டு பாடானா, செக்க பத்திரமா திருப்பி கொண்டு இருக்க டாங்கி. சொல்றேன், கண்ணா சார் அழுதுட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட கேஷே கொடுக்கல. கொடுக்கலையா? சரி, ஏன் அழுதுகிட்டு இருந்தாரு? பேங்கோட காசெல்லாம் திருட்டு போயிடுச்சான். அதனால மேடமோட காசு அவரால் கொடுக்க முடியாதான். அப்படின்னா பேங்க்ல கொள்ள நடந்துருச்சோ? அடே டாங்கி, பேங்க்ல கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு கரெக்டா சொல்லேன்டா. பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களா? யாரு பாது? தெரியல. 5-6 பேரு ரொம்ப கருப்பா வந்தாங்க. 5-6 பேரும் பார்க்க எப்படிப்பா கருப்பா இருப்பாங்க? அதான் சொல்றேன்ல, எல்லாரும் மூஞ்சி ரொம்ப கருப்பா இருந்தது. 2 கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. அடே டாங்கி முட்டாள், அவங்க மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. எல்லா காசும் போச்சா? இது மேடம்க்கு தெரியுமா? மேடம் அங்க வரவே இல்லையே. பேங்க் தான் அவங்க திருடினாங்க. அடடா, மேடமோட காசு பேங்க்ல தானப்பா இருந்தது. எப்ப நம்ம என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷன் போலாம். காசை கொண்டு போனது திருடுங்க. போலீஸ்கார ஏன்டா உனக்கு தேவையில்லாம காசு கொடுக்கணும்? ஐயா, என்னையாப்பா நீ அடிச்ச? வருஷக்கணக்கான ஹனியை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் அடிச்சதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் சேஞ்சுக்கு ஒன்னு அடிச்சேன். அப்பயாவது அவனுக்கு புத்தியே வரட்டும். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கலாம். சீக்கிரம் வாங்க, அவங்க லஞ்ச் டைமுக்கு போயிட போறாங்க. ஏய், பாத்தியா? இங்க அடிச்சது அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. முதல்ல ரிப்போர்ட் எழுதிக்கோங்க. ரிப்போர்ட் கூட எழுதுங்க. என் பென்ஷன் பணத்தையும் கொண்டு போயிட்டாங்க. மக்களே, நாங்க உங்களுக்கு கடமை பண்ண இருக்கோம். ஒவ்வொருத்தரா வாங்க, நடந்ததை சொல்லுங்க. அடே சிறுசு, அப்ப காலமுக்கு சொல்லு. நமக்கு தான் அவரு கடமை செய்ய காத்துட்டு இருக்காராம். ஹலோ எவ்ரிபடி, எங்கப்பா அந்த இன்ஸ்பெக்டர்? ஹலோ பிரதர், எங்களால உள்ள போவே முடியல. ஓ நல்ல வேலை தப்பிச்சோம். யாரா என்ன சுத்தி பின்னாடி தூக்கி போட்டது? தைரியம் இருந்தா என் முன்னால வந்து பேசு, அப்புறம் பார்க்கலாம். நல்லா இருக்கே. இழுத்து போட்டது உங்களை, அப்படின்னா நீங்க தானே நேரா முன்னாடி போகணும். யாருக்கிட்ட? என்கிட்ட எப்படி பேசுறியா? ஒண்ணு மக்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூனை வந்து அடிக்குது, மை குத்தி கடிச்சிரும் பாத்துக்கோங்க. அப்புறம் யாரோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டான். அப்படியே போங்க, லைன்ல வாங்க, லைன்ல வாங்க.
பன்னி ஆ. இந்த லைன்ல போய் நாம மட்டும் நின்னா சாயந்தரம் ஆயிடுமேப்பா. ஆமா சரியா சொன்னீங்க. நான் சீக்கிரம் போய் ஆகணும். இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க வீட்டுக்கு வராங்க. ஐடியா. அட கதவு கிட்ட இந்த 500 ரூபாய் நோட்டு விழுந்து கிடக்கே. ஓ, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேங்க்ல மேடமோட காசு திருடிட்டாங்க. அத பத்தி ரிப்போர்ட்டை எழுதிக்கோங்க. மக்களே, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் படத்துக்கு டிக்கெட் வாங்கவா வந்திருக்காங்க. எல்லாரும் ரிப்போர்ட் தான் இங்க வந்திருக்காங்க. போங்க, லைன்ல வாங்க. போங்க போங்க. லைன்ல மொத ஆளா வந்து உக்காந்தாச்சு. என்ன பண்ண சொல்ற? சட்டத்தையே நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களா? உள்ள தூக்கி போட்டுருவோம், பாத்துக்கங்க. இப்பதான் வெளியில போகணும்னு சொன்னீங்க, இப்ப உள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்றீங்க. முதல்ல என்ன பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. தூக்கி அடிச்சிருவோம், பாத்துக்கங்க. ஒரு வேலை பண்ணலாம்ப்பா, போகலாம். என்ன சார் ரிப்போர்ட் எழுதினார்னா அடுத்த மாசம் தான் எழுதி முடிப்பாரு. சரியா சொன்னீங்க ஐயா. இன்னும் சண்டை ஓயல போல இருக்கே. எப்படி வெளியில போறது? எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கீழே அப்படியே பறந்து போயிடுவேன். இவங்களை எப்படி அங்கிருந்து துரத்தணுமோ அதே மாதிரி இங்க இருந்து துரத்தலாம். ஹலோ இன்ஸ்பெக்டர் பாண்ட, டேபிள் மேல ஒரு 5000 ரூபாய் நோட் இருக்குது. அது யாருக்கு பாருங்க. இத்தனை பேர்கிட்ட அடி வாங்கின பாண்டா சார் பாவம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். இது எப்படி இருக்குது? ஏய், அடடா, நான் என்ன பண்ணுவேன்? கொள்ளை அடிச்சிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க. கடையில வாங்கின முறுக்க சாப்பிடணும்னா அந்த வாயில போட்டு கடிக்கணும். அந்த கொள்ளைக்கார பசங்களுக்கு கொள்ளையடிக்க என் பேங்கா கிடைக்கணும். கையை தட்டுங்க. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க எல்லாரும் கையை தட்டுறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு கை தட்டினா பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் கையை தட்டுறோம். நேரத்தை பார்க்க தேவை. கையில ஒரு வாட்ச். திருடர்களால என் மான மரியாதை எல்லாமே போச்சு. கையை தட்டுங்க. அப்படியா? அப்ப வந்தவங்க பணத்தை மட்டும் இல்லாம உங்க மானம் மரியாதை அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஷட் அப் ஹனி. பெரியவங்க கிட்ட இப்படி தானா பேசுறது? ஏதாவது சொன்னா மட்டும் ஈன்னு பல்ல காட்டுற. ஹனி, எல்லாரும் முன்னாடி ஏன் என்ன ஓட்டுற? கையை தட்டுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. திருடுறவங்களோட வேலையே திருடுறது தானே. இந்த தடவை உங்க பேங்க் வந்துட்டாங்க. ஆமா சார், இதுல யாரும் உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. திருடங்க வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மேடமோட காசை மட்டுமாவது கொடுத்திருந்தா உங்க மான மரியாதை கொஞ்சமாவது போகாம இருந்திருக்கும். ஹனி, ஒருத்தர் ஃபீலிங்ல இருக்கும் போது என்ன பேசக்கூடாதுங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோயா. புரிஞ்சுதா இல்லையா? புத்திசாலி மாதிரி பேசுறதா நினைச்சுக்கிட்டு டாங்கி மாதிரி பேசுறேன். குத்திடுவேன் குத்தி. சார், பல்லு விளக்கணும்னா பிரஷ்ல பேஸ்ட் கொஞ்சம் பிதுக்கு. இப்ப இந்த டவல் எனக்கு எதுக்கு? சார், அது என்னன்னா டிஷ்யூ ரொம்ப காஸ்ட்லி. டவலை துவைச்சு போட்டு திருப்பி கூட யூஸ் பண்ணலாம் சார். இப்ப நீங்க 4 பேரும் சேர்ந்து வெளியே போங்க. கண்ணா சார், நீங்க தைரியமா இருங்க சார். கடல்ல வீசுற அலையோ இது வரைக்கும் ஓயல. என் அழுகை நிப்பட்ட முடியல. காரணம் கவலை. தண்டனக்கா சொல்லு. சொல்றியா இல்ல வாங்குறியா? பேங்க கொள்ளடிச்சவங்க எங்க இருக்காங்கங்கறத ஒழுங்கா சொல்லிடு. சார், இது ஒரு பேட்டு சார். இதுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஒன்னும் விஷயம் தெரியாதவனா இருக்க. ஊருக்குள்ள எது நடந்தாலும் அது முதல்ல வவ்வாலுக்கு தான் தெரியுமா? அப்படின்னா தலைகீழா தொங்க விட்டு கேளுங்க, எல்லா உண்மையும் கக்கும். அடடடடடா, இது வவ்வாலியா? எப்போதும் தலைகீழா தான் இருக்கும். தலைகீழா தொங்க விட்டா இது ரொம்ப தெனாவெட்டா பேசும். அதனால தான் நேரா நிக்க வச்சிட்டேன். சொல்லு, இப்போ உண்மைய சொல்லு. அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு.
ஏய், சொல்லிடு, காசு எங்கன்னு சொல்லிடு. ஏய் எட்டுக்கால பையா, நீ யாரா? நான் கேள்வி கேட்கறவன நடுவுல பூந்து நீ கேள்வி கேட்கற. என்னோட காசு அந்த பேங்க்ல தான் இருந்துச்சு. நான் வேர்ல்டு டூர் போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகோ, வேர்ல்டு டூரா? உன் சைஸுக்கு நீ வேர்ல்டு டூர் போனா அப்ப நாங்கெல்லாம் எங்க போறோம்? ஏய் ஏய் ஏய், என்னையே கிண்டல் பண்றியா நீ? ஏய், டேய் கண்ணா, இது ஒரிஜினல் பாடிமா, ஒரிஜினல். ஓங்கி அடிச்சன்னா 1.5 டன் வெயிட்டடா. விட்டுருங்க விட்டுருங்க ஸ்பைடர் அண்ணன், அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், விட்டுருங்க. நம்ம எல்லாரோட பணம் தான் அதுல காணாம போயிருக்கு. நாம எப்படி அடிச்சுக்கலாமா? புரிஞ்சுதா இல்லையா? தப்பிக்கிறதுக்கு இதுதான் நேரம், தப்பிச்சுடுவோம். விடுறே. பெரிய பிரச்சனைப்பா, கண்ணா சார் பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டாங்க. அவர் அழுதுகிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் பாண்டா ஃபீலிங்ல இருக்காரு. பணம் எங்க இருந்து வரும்? தம்பி, பணம் வானத்துல இருந்து கொட்டாதே. நாம தான் அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாகணும். சரி வாங்க, வீட்ல நான் ஏதாவது காசை ஒளிச்சு வச்சிருப்பேன், அதை தேடுவோம். அதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடடா, சில்லறைய யாரும் தேட சொல்லல. இனிமே நீ பேசாம அமைதியா இருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய ஊருக்குள்ள அந்த கொள்ளக்காரங்களை நாம எப்படியா பிடிக்கிறது? அது சரி, இந்த ஊர்ல ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு, ஏகப்பட்ட பில்டிங் இருக்கு, ஏகப்பட்ட ஃபிளாட்ஸ் இருக்கு. அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸ்பைடர் அண்ணே, நீங்க கேரமல் வெப்ஸ் எல்லாம் உருவாக்க மாட்டீங்களா? ஏன்னா இதோட டேஸ்ட் நல்லா இல்ல. இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அமைதியாயிரு. இங்க பாரு தம்பி கண்ணா, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிடுறத மட்டும் நிறுத்தாத. கண்ணா சார் பேங்க்ல போட்ட பணத்தை ஏதோ ஒரு குரூப் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் தெரியுமா? உன்னோட பணமும் காணாம போயிடுச்சா? அந்த கொள்ளக்காரங்க கையில கிடைக்கட்டும். நமக்கு பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குப்பா. இத்தனை பில்டிங் பிளாட்ல போய் நம்ம பணத்தை எப்படி தேடுறது? இவர் தான் எலியாச்சே, அடியில நோண்டை விட்டு எல்லா இடத்துலயும் தேடுவோம். கண்ணா, நான் ஒரு கூசு, ட்ரில் மிஷின் கிடையாது எல்லா இடத்துலயும் ஓட்ட போடுறதுக்கு. அந்த காசு எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிதான், அடுத்த கேரக்டர் நீ யாருப்பா? நான் நந்து, என் வீடே ஒரு பொந்து. யோ, இவன் பேச்ச மட்டும் நீங்க கேட்காதீங்க. இவன் நட்டுக்காண்டவன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல இருந்த பல புத்திசாலிங்களை முதல்ல பைத்தியம்னு தான் சொன்னாங்க. சரி, அதை விடுங்க. நான் நோட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய நோட்டு அங்க குவிஞ்சு கிடக்கு. எங்க? ஒரு ரூமுக்குள்ள. அடடா முடியல. யோ, அந்த பணம் இருக்கிற வீடு எங்க தாயா இருக்கு? இதுக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு என்ன கால் வந்து நடந்தா போகும்? முட்டாகிலி, உங்க குரூப்லயே ஒரே ஒரு மூலக்காரன், அது ஹனி மட்டும்தான். மூலக்காரனா? ஆனா சார், அந்த இடத்துக்கு நாம எப்படி சார் போறது? நான் தான் இருக்கேன்ல. நான் தான் நந்து, என் வீடே ஒரு பொந்து. டாக்கு ஆ வாங்க. போ உள்ள போ. முதல் முறையே நான் ஒருத்த அறிவாளின்ட்டா, அவனை நம்பி உள்ளே இருக்கிறேன்.
ஒரு வழியா வந்தாச்சு. ஏ, டாக்கு சிக்கு ஓ டிஸ்கோ லைட் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா மியூசிக் தான் கேவலமா இருக்கு. இது டிஸ்கோ கிடையாது, சில்லித்தனமா பேசாத. உனக்கு காசு வேணும்னு சொன்னல, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. இங்க நிறைய காசு இருக்கு, பாரு. அட கண்ணா, இந்த நந்து லூசு பைய பேச்சு கேட்டு நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இது ஏதோ பேங்கோட லாக்கர் மாதிரி இருக்கு. லாக்கர் யோ, லாக்கருக்கு கூட்டி வந்துட்டாயா? அப்போ இங்க கார்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அட சீக்கிரம் ஓடுங்க. யோ யோ, இந்த பக்கம் ஐயா வா. சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. பின்னால வரவனுக்கு வழி விடுங்க ஐயா, வழி விடுங்க. ஏய், அங்கேயே மாட்டிக்கிட்டு. அண்ணாத்த, நீங்க தப்பா கரெக்டா ஹோல் மேல கால் வச்சிட்டீங்க. கொஞ்சம் தூக்குனீங்கன்னா நாங்க ஓடி போயிடுவோம். அப்படியா? அந்த அளவுக்கு அறிவாளியா நீங்க? சுரங்கத்து வழியா வந்து பேங்கே கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறீங்க? ஓடுங்கய்யா. எங்க போனாலும் சரி, நாங்க உங்களை விட மாட்டோம். எங்க வழி விடையா? ஓடிதே. அங்க பாருங்க. இங்க பா. அங்க பாருங்க. இது சீட்டிங். நீங்களும் இங்க இருந்து ஓடி வந்து எங்களை பிடிக்கலாம்ல. அதுக்குதான் அந்த 3 பேர் வந்தானுங்கல்ல. சார் சார், நாங்க பேங்க கொள்ளையடிக்க வரல சார். ஒருத்தனை நம்பி தெரியாம இங்க வந்துட்டோம் சார். ஆமா, நாங்களும் கொள்ளையடிக்கிறவங்கள கண்டுபிடிக்க பார்த்துதான் இங்க வந்து சிக்கிட்டோம் ஐயா. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த பேங்க் கொள்ளையடிச்சது நீங்க தானே? தக்காளி, நீங்க தப்பிக்க வழியே இல்ல. தப்பிக்கிறதுக்கு வழி ஒண்ணு இருக்குது சார். அது மேலதான் நீங்க ரொம்ப நேரமா கால் வச்சு நின்னுட்டு இருக்கீங்க. எடுத்தீங்கன்னா எப்படி தப்பிப்போன்னு காட்டுவோம். அது உங்களுக்கு ஒரு பயிற்சியா இருக்கும் இல்லையா? இவங்க எல்லாரையும் புடிங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் ஒப்படைக்கணும். யாருக்கு? மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? சார் ஒரு 4-5 பேர் வந்தாங்க சார். ஒழுங்கா சொல்லியா? 4 இல்ல 5? சார் டெக்னிக்கலா சொல்லணும்னா 4 பேரு. பாஸ் ஒருத்தனை சேர்த்தா 5 பேரு. கூட்டி கழிச்சு பாருங்க. ஓகே, அந்த பேங்க் யாரோட ஏரியாவுல வருது? சார் நீங்க கமிஷனரு, எல்லா பேங்க்கும் உங்க கண்ட்ரோல் தான் வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். யோ அடி முட்டாள், எந்த ஏரியாவுல திருட்டு போச்சோ அந்த பேங்க் உன்னோட ஏரியா கண்ட்ரோல்ல தானே வருது. நீங்க சொல்றது சரிதான் சார்.
ஓகே, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பேங்க் திருடினவங்களை கண்டுபிடிக்கலன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். அப்புறம் என்ன கெஞ்சினாலும் இந்த பக்கமே வர முடியாது. சார் சூடு. சார் நீங்க சூடான டீயை கொடுத்துட்டீங்க. இந்தாங்க சார் கட்சி. வாய மூடு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சூடா இருக்குன்னு முதல்ல சொல்லக்கூடாது. போய் அந்த பேங்க் கொள்ளையர்களை கண்டுபிடி. சீக்கிரம் போ. அதுக்கு அவசியமே இருக்காது சார். பேங்க் கொள்ளையர்களை புடிச்சாச்சு. யூட்டர் ஹனி பனி ஜோர்தார் பப்பட்டு. இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்ப இந்த திருட்டுல உனக்கும் பங்கு இருக்கா? சார் இவங்க கொள்ளையடிக்கிறவங்க இல்ல சார். வாய மூடு. உங்க 4 பேர்ல தலைவன் யாரு? இவன்தான். நாங்க எல்லாரும் இவனோட பேச்சதான் கேட்போம். பெருசு எதுக்கே இப்ப என்ன கோத்து விட்ட? அவர் கேட்டது பேங்க் கொள்ளையர்களோட பாஸ். வாய மூடு. எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். ஒரு தடவை எங்களை திறந்த படுங்க சார். அப்புறம் நாங்க சொல்றது கேளுங்க. ஆமா சொல்லிட்டேன். ஏய், கமிஷனருக்கே ஆர்டர் கொடுக்கறியா நீ? இத்து நோண்டி கிளி என்னையா பண்ண போகுது? அது கைய கட்ட அவுத்து விடுங்கய்யா. அது என்ன அடிக்கவா போகுது? என்னோட ஏரியாவில இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. உடனே அவங்க எல்லாரோட கட்டையும் அவுத்து விடியா. நாங்க எந்த கொள்ளை அடிக்கல சார். எங்களை விட்டுருங்க. நீங்க பாருங்க சார், நாங்களே பல பேரை புடிச்சு கொடுத்துருக்கோம் சார். நாங்க ஏன் சார் கொள்ளையடிக்க போறோம்? சார் எங்களுக்கு கொள்ளையடிக்கிற மாதிரி நடிக்கவே தெரியாது. நாங்க எப்படி சார் உண்மையிலே கொள்ளையடிக்க முடியும்? இவங்க கொள்ளையடிக்கிறவங்களே இல்ல சார். ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார். நாம இவங்களை விடுதலை பண்ணுவோம். உண்மையான கொள்ளைக்காரங்க யாருன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிப்போம்ல, கண்டுபிடிக்கிற. அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள. இல்லன்னா உன்னோட சீட்டை கிழிச்சிடுவேன். கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தைச்சு தரேன் சார். உயர் அதிகாரி பேசக்கூடாது சார். நீங்க போங்க சார். 24 மணி நேரத்துல திருடங்களை நான் பிடிக்கிறேன் சார். கவலைப்படாதீங்க சார். சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு என்ன சார் உதவி பண்ணணும்? உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து எந்த உதவி பண்ணாம இருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற மிகப்பெரிய உதவியா இருக்கும். Don't worry. அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன பண்ணிட்டு வரீங்க? நாங்க வறுத்த கடலைய வாங்கி சாப்பிட்டோம். வேர்க்கடலை சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க பார்க்ல விளையாட போனோம். அங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணும் பண்ணல மேடம். நீங்க எல்லாரும் பேங்க் ராபரி கேஸ்ல பிடிபட்டு தப்பிச்சிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டே போன் பண்ணாரு. அதுக்கு காரணம் நாங்க இல்ல, அந்த பொந்துல இருந்து வந்த நந்துதான். நீங்க எதுக்காக அந்த பைத்தியக்கார கும்பல் கூட சுத்துறீங்க? யூ ஆர் ரைட் மேடம். இனிமே மூளை இல்லாதவங்க கூட நாங்க கண்டிப்பா பழகவே மாட்டோம். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒருத்தன் இருக்கானே. இத பாருங்க, போலீஸ் அவங்க வேலைய பார்க்க விடுங்க. நீங்க தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. செக்யூரிட்டி மட்டும் ஓட்டு மேல கால வைக்கலனா நாங்க எந்த வழியில போனோமோ அந்த வழியாவே பிரச்சனை எதுவும் இல்லாம வந்திருப்போம். Shut up, honey. வாய மூடிட்டு போய் பாடுங்க. One, two,
One, two, 103 one, 53 54 55 56 ஆறாயிரம் 57 ஏழாயிரம் 8000 9000 500 1000 1500 2000 7000 7500 8000 10,000 11,000 13,000 14,000 போச்சே போச்சே எனக்கு மட்டும் எப்படி ஆச்சு போச்சே போச்சே ஆச்சு ஆச்சு அடடடடா பேங்க் கொள்ளையடிச்சதுல இருந்து இவர் தொல்லை தாங்க முடியல இன்னும் அழுதுகிட்டு இருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க கண்ணா சார். குப்பைய வெளிய போடாட்டி வீட்டுக்குள்ள நாருங்க. தயவு செஞ்சு இங்க வந்து பேப்பரை தான் பாருங்க. கை தட்டுங்க. மேடம் ஃபிஷ்ஷோட ரேட்டு கம்மியாயிடுச்சு. நீங்க ப்ளீஸ் புதுசா வாங்கிட்டு வந்த தவால இந்த மீனை ஃப்ரை பண்ணி தரீங்களா? தேவையில்லாததை படிச்சா உனக்கு விழும் அடி. தயவு செஞ்சு மேல இருக்கிற நியூஸ படி. கைய தட்டுங்க. பேங்க கொள்ளையடிச்சவங்க ஒரு சவால் விட்டுருக்காங்க. அது அதூரா நகரோட பிரான்ச்ச கொள்ளையடிக்க போறாங்களாம். அடடா நீங்க ஏன் சார் எழுதிட்டு இருக்கீங்க? உங்க பேங்க் தான் நேத்தே கொள்ளையடிச்சாச்சு. இது எதிர்காலம் சார். நாளைக்கு கொள்ளையடிக்க போற பேங்க். இன்னைக்குதான் சாருக்கு பேங்க்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. உங்க பேங்க்லயா கொள்ள நடந்ததுன்னு எல்லாரும் என்ன பார்த்து கேக்குறாங்க. இந்த திருட்டு பசங்க என் பேங்கையா பார்த்து திருடுறாங்க. கைய தட்டுங்க. டென்ஷன் ஆகாதீங்க கண்ணா சார். போலீஸ் எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க பண்ணலனா என்னால சார் இப்படி பார்க்கவே முடியல. நீங்க 4 பேரும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கிட்டி ஃபீல் பண்ணுவாளே. போலீஸ்க்கு உதவி பண்றது ஒரு நல்ல குடிமகனோட வேலை. இப்ப நீங்க 4 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க. சீக்கிரமா போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஏற்கனவே திருட்டு போனதால இன்னைக்கு நைட்டு நான் தூங்க மாட்டேன். இனிமேல் ஒரு திருட்டு நடந்தா அடடா கடவுளே நான் தாங்க மாட்டேன். கைய தட்டுங்க. சார் என்னால 1 கிலோ வெயிட் தான் சார் லிஃப்ட் பண்ண முடியும். அடடடடா சாரி சாரிங்க மேடம். அது என்னன்னா பணம் திருடு போனதுல இருந்து மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இது எதுக்கு நடுவுல கட்டியிருக்காங்க? மேடம் சொல்றது 100க்கு 100 உண்மை. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது. ஒரு சாதாரண கயிறு ஜிம்மியே இப்படி மாத்திருச்சே. ஏய் ஏற்கனவே பணம் போச்சேன்னு வேதனையில இருக்க. இப்ப இருந்த ஜிம்மும் போச்சா? ஏ நண்பா, உன் காசு உனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு சூப்பர் பிளான் இருக்கே, கேக்குறியா? அப்படியா? அது என்னன்னு சொல்லு. அந்த கொள்ளையடிக்கிறவங்க நாளைக்கு இன்னொரு பேங்க் கொள்ளையடிக்க போறாங்களாம். நீ உடனே போய் அந்த திருட்டை தடுத்த நிறுத்தணும்ப்பா. அதெல்லாம் சரிதான்.
அத நீங்க தடுத்து நிறுத்த போறீங்களா? ஏன்னா எங்க கை கட்டி போடப்பட்டிருக்கு. என்னது கட்டி போட்டிருக்கா? ஆனா என் கண்ணுக்கு எந்த கயிறும் தெரியலையேப்பா. அட டாங்கி, கயிறால கட்டி போடல, மேடம் நம்மள பாசத்தால கட்டி போட்டிருக்காங்க. மீறினா கோவப்படுவாங்க. அட மேடம் எதுக்கு ஏன் கோவப்பட போறாங்க? நீங்க மட்டும் அந்த திருட்டு பசங்களை புடிச்சிட்டீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட போறாங்க. சூப்பரபே. இவன் சொல்றது கரெக்டா இருக்கு. நாமளே இதுல சேர்ந்து வேலை செய்யலாம்யா. அதோட பேங்க் திருட்டு நடக்கலனா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உய். சரி இன்னைக்கு ஜிம்மு க்ளோஸ். எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். நானும் தான். இப்ப சொல்லுங்க, என்னதான் பிளான்? நம்மளும் கொள்ளைக்காரங்க மாதிரியே வேஷம் போட்டு பேங்க் உள்ள போறோம். அந்த கொள்ளைக்காரங்க கூட நம்மளும் ஒரு கொள்ளைக்காரங்களா இணைஞ்சிடுறோம். ஆமா சிறுசு, ரொம்ப நல்ல ஐடியா. அதோட அவங்க காசை ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம ஷேரை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா ஷேர் பண்ணும்போது எல்லாரும் கரெக்டா ஷேர் பண்ணிக்கணும். இல்ல டாங்கி, நாம அப்படி போனா அவங்களோட இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். அத போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். முட்டாள்தனமான ஐடியா இது. அப்புறம் காசெல்லாம் போலீஸ் கொண்டு போயிடுவாங்க. டாங்கி, அந்த கொள்ளையடிச்ச பணம் எல்லாத்தையும் போலீஸ் பேங்க்குக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க பணம் திரும்ப வந்துரும்பா. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா கொள்ளக்காரங்க மாதிரி போறது யாரு? ஏன்னா நான் தான் பார்த்தேன். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க நண்பர்களே? நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த திருடர்களை புடிச்சிடலாம். யார் யார் என் கூட வரீங்க? ஏய். வந்தாச்சு. பேப்பர்ல பிறந்த அந்த பேங்க் இதானே? இதைத்தானே கொள்ளையடிக்க அவங்க வர போறாங்க. வாங்க நண்பர்களே, நாம உள்ள போலாம். ஆஹா, போலீஸ் ஏற்கனவே இங்க வந்துட்டாங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாட்டத்துல கட் பண்ண வேண்டியது கேக்கத்தானே? எப்பா இன்ஸ்பெக்டர், இங்க எல்லாமே ஓகே தானே? இங்க பாருங்க மேனேஜர், நானுங்க மாறு வருஷத்துல வந்திருக்கேன். யாருக்கு காட்டி கொடுத்துறாதீங்க. பாத்தீங்களா, போலீஸும் இங்க மாறு வேஷத்துல தான்ப்பா வந்திருக்கு. ஏயோ, இப்ப நாம இங்க என்னங்க பண்றது? எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல போய் சீக்கிரமா நில்லுங்க. அட, இவன் அந்த திருட்டு பசங்க கூட சேர்ந்துல வரணும். இப்ப எதுக்காக சம்பந்தமே இல்லாம தனியா வரா? ஏய், இந்த டாங்கி பையன் நம்ம ஒட்டுமொத்த பிளானையும் வேஸ்ட் பண்ணிட்டான். கொலைக்கார வந்துட்டா, போய் பிடிக்கையா. ஏற்கனவே திருடங்க அடிச்சிட்டாங்க ஐயா பேங்க்ல கொல்ல. நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. கை தட்டுங்க.
இங்க பாரு கண்ணா, சட்டம் தன் வேலையை செய்யும் போது நீ குறுக்க வராத. சார் சார் இது நம்ம ஹனி சார். உங்க நாடகத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சீக்கிரமா எல்லா பணத்தையும் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து வண்டியில ஏத்த சொல்லுங்க. போலீஸ் ட்ரெஸ்ல வந்து பேங்க கொள்ளடிக்க பாக்குறியா? ஏய், கொள்ளையடிக்கிறனா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணும். பிரேஸ்லெட், இது அன்னைக்கு பார்த்த அதே பிரேஸ்லெட் ஆச்சே. இவன் தான் அந்த திருடன். ஏய், அப்படி சொல்லக்கூடாது ஹனி, நம்மள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இல்ல, பன்னி மாதிரி அவன் போட்டிருக்கிற பிரேஸ்லெட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் தான் அன்னைக்கு திருடினது. கண்ணா சாரோட பழைய பேங்க்ல திருடும் போது நான் பார்த்தேன். சந்தேகமே இல்ல, 2 பிரேஸ்லெட்டும் ஒண்ணுதான். பரவாயில்ல, அறிவாளிதான், என்னையே கண்டுபிடிச்சிட்ட. இவன் உண்மையான கொள்ளக்காரன் ஐயா. போலீஸ் வேஷத்துல இங்க வந்திருக்கான் ஐயா. எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க, பேங்க்ல உள்ள பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஏய், எல்லாரும் பின்னாடி போங்க. இந்த போலீஸோட பவர் என்ன இப்ப நான் கட்டுற பாருங்க. வாங்க. அடடா, விட்டா இவங்க பேங்க் திருடிடுவாங்கப்பா. வாங்க நம்ம யாருன்னு காட்டுவோம். அடேங்கப்பா, எனக்குள்ள இவ்வளவு பலம் இருந்ததா? ஏய், டிச்சிகா. ஏய். எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து மன்னிப்பா கேக்குறீங்க? அந்த ஆசை வேற இருக்கா? இப்ப பாரு. வாங்க வாங்க, இவனை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டு அடைங்க. சூப்பர் சூப்பர், கலக்கிறீங்க டாப் டக்கரு. என் பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கொள்ளக்காரங்க டீம் வந்துச்சு. அவங்களை அடிச்சு காலி பண்ணதால மகிழ்ச்சி எனக்கு உண்டாச்சு. வாங்கய்யா, வாங்க, இந்த திருடங்களை பிடிக்க நானும் உதவி பண்ணியிருக்கேன்.
சபாசு சபாசு வெரி குட் வெரி குட். உங்களாலதான் கொள்ளையடிச்சிட்டு போன எல்லா காசும் பத்திரமா திரும்பி வந்திருக்கு. மக்களே ரொம்ப நன்றி மக்களே. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுல பேங்க் காசு மட்டும் தான் வந்ததா? மேடம் காசு வரலையா?